ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து கையில் ரிங் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த டாக்டர் பையன் என்ன பண்ணுறான்னா கையை தொட்டு பார்க்குறான். என்ன இது வந்து ரிங்கை போடலையேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நம்ம தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முதல் காரணம், இவளை விட்டதுனால தான் இவள் இப்படி ஆயிட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஹீரோயினை பார்த்துட்ருக்க. இப்படியே வந்து காலையில் நம்ம டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட வந்து ஏதோ பேசுகிறான். ஆனால் என்ன பேசுகிறான்றது தெரியல. இப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இது மாதிரி வந்து பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி மேட் ஆண்டி ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப பத்திரி போக, இங்கே பார்த்தா பாட்டி நல்லா தான் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோயின் இங்கே வர வச்சிட்ருக்காங்க. மேட் பொண்ணு வேறு நான் நல்லா நடிச்சேன் இல்லைம்மா, எனக்கு காசு அதிகமாக கொடுப்பீங்களான்ற மாதிரி கேட்டுட்ருக்கேன். இப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா நம்மளுடைய டாக்டர் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹீரோடைய பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, நான் போய் பார்த்துட்டு வருவேன்னு பெர்மிஷன் கேட்க, டாக்டர் போயிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அழுகுறான். என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த பிளானுக்கு நம்ம டாக்டருக்கும் வந்து உடந்த போல் இருக்குது. இப்படியே நம்ம ஹீரோயின் அவசரமாக கேபை புக் பண்ணி ஏறுறாங்க. அந்த கேபில் வந்து டிரைவராக நம்ம ஹீரோ தான் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அதை நோட் பண்ணலை. அவன் மாஸ்கெல்லாம் போட்டிருக்கனால இப்படியே வந்து டக்குன்னு வந்து உள்ளே போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ஃபோனையும் விட்டுட்டு போயிடுறாங்க கார்லேயே. அது ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடு மாதிரி இருக்குது, பழைய காலத்து வீடு. அந்த வீட்டை பார்த்துட்டு உள்ளக்க போகிறாங்க. யாருமே இல்லை, என்னடா யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிக்க, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பின்னாடி இருந்து உள்ளக்க வராரு. நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிடுது. எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னா, நீ பிளான் பண்ணி தான் இங்கே வர வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி சலம்புற, முதல்ல சொல்கிறது கேளுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னை விட்டுடா நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி இவ கத்த, ஒரு வழியாக நம்ம ஹீரோவை பிடிச்சி வெளியே தட்டிட்டு இவ டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ திட்டிகிட்டு இருக்கான், எதுக்குமா இப்படி பண்ணுற, கொஞ்சம் பேசலாம், இந்த வீடு வந்து ரொம்ப பழைய காலத்து வீடு, ரொம்ப நேரம் இருக்காத, உள்ளக்க பேயெல்லாம் இருக்குன்னு சொல்கிறான். ஏன்னா அங்கே இருக்க ஜாமான்லாம் கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்ட உருண்டுக்கிட்டு வேற இருக்குது. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இவன் காமெடி பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணுறான்னா ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு, இது மாதிரி என் பையன் அங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லையே ஆண்டின்னு சொல்கிறப்போ, இல்லையப்பா உன்னை பக்கம் தானே வந்தான்ற மாதிரி இங்கே ஒரு பக்கம் காய் சொல்லிட்டு டவுட் பண்ணிட்டு இருக்கா. பையன் எங்கே போனான்னு சொல்லிட்டேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே காய் உடனே என்ன பண்ணுறான்னா டாக்டர்கிட்ட வந்து சத்தம் போட்டுட்ருக்கா. ஏன்னா ஆச்சு என் பையன் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்குறப்போ, உன் பையன் வந்து மிஸ்ஸா கூட தான் இருக்கா, மிஸ்ஸாவும் ஒன்றும் லவ் பண்ணுறாங்க உனக்கு தெரியாதான்னு சொல்கிறப்போ, என்ன பேச்சு பேசுகிற, ஒன்று நான் செடியூஸ் பண்ணது உண்மைதான், அதுக்காக என் பையனெல்லாம் அப்போல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டுருக்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து இங்கே பாரு ரொம்ப டெலிஷியஸான ஃபுட்டெல்லாம் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நீ வந்து பசியாக இருப்பேன்னு சொல்லிட்டு தெரியும், குழந்தை வேற வயிற்றில் பசிக்கும், தயவு செய்து வெளியே வந்துடு அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கும் பசிக்குது, அதனால் வெளியே வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்தோடனே அந்த தாங்குறான், வா வா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோயினை கூட்டி வச்சு அவன் மடியில் உட்கார வச்சே வந்து ஊட்டிலாம் விட்டுட்ருக்கான். இப்படி நம்ம ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ண, நம்ம ஹீரோயின் எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப உள்ளக்க போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ண பார்க்க, நம்ம ஹீரோ வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடறான். நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டியா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் கத்தி சொல்ல, நான் பண்ணதுக்கெல்லாம் ஒன்று மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ டாக்டர் கூட நல்லா இருக்கணும் தான் சொல்லி நினச்சேன், ஆனால் இப்போ முடியலை அப்படின்னு சொல்கிறப்போ, இது டாக்டரோட குழந்தை தான்ற மாதிரி இவ சொல்ல, இல்லை டாக்டர் சொல்லிட்டாரு, அவருக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லை 6 மாதம்னு சொல்லிட்டு, இந்த குழந்தை என்னோட குழந்தை தான், இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவனே அவன் வாயால் சொல்லிட்டான், இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, என்னை மன்னிச்சு எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாருமான்ற மாதிரி இவன் ரொம்ப கிஞ்சினோடனே ஹீரோயினுக்கு மனசு மாறிடுது. எதுக்காகடா என்னை விட்டுட்டு போனேன், எதுக்கடா தப்பாக என்னை பற்றி பேசினேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன், இனிமேல் அப்படிலாம் பேச மாட்டேன், நம்ம குழந்தைக்காகவாது நம்ம சந்தோஷமாக வாழ்வோன்னு சொன்னோன்னே ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்படியே வந்து ஒரு வழியாக இந்த ஜோடி வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் காய் வந்து பாட்டிக்கிட்ட ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கா. என் பையன் எங்கே இருக்கான், ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடுங்கன்னு சொல்கிறப்போ, விடு அவங்க தான் லவ் பண்ணுறாங்களா, உனக்கு சொன்னால் புரியாதா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறப்போ, இங்கே வந்து காய் சொல்கிறாங்க, உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா, ஒரு பாட்டியாக வந்துட்டு என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீ அசிங்கத்தை பற்றி பேசுகிறியா, நீலாம் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி ஆட்டே போடலான்னு சொல்லிட்டு நினைக்கிற பொண்ணு தானே, நீலாம் வந்து அசிங்கத்தை பற்றி பேசுகிற பாரு, ஏதோ உன் மேலே அக்கறை இருக்க மாதிரி பேச வந்துட்டேன், பையன் சொல்லிட்டு எனக்காவது அக்கறமாக பார்த்துருக்கியா வளர்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, என் பையன் எங்கே இருக்கா அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த டாக்டர் வேறு திட்டா, நாரப்பை இல்லை நீ வந்தனால தானே இந்த கிளவி என்னை இந்த கிளிக்கிற போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பிடிச்சி வேறு தள்ளி விட, இங்கே பாட்டி வந்துட்டு நான் வந்து விட மாட்டேன் என் பேருங்கிட்ட உனியே அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, பாட்டியை பிடிச்சி ஒரே தள்ளு தான் தள்ளுறான். அந்த அம்மா செவத்தில் முட்டி கீழே விழுந்துடுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வேறு வந்துடுறேன். இப்படியே வந்து அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா மன்னிச்சிட்டு, நான் தெரியாமல் ஏதோ எமோஷ்னலில் பாட்டியை பிடிச்சி தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அம்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைம்மா, எல்லார் மேலேயும் உங்களுக்கு ஈவும் இறக்கும் பாசம்ன்றது எதுவுமே கிடையாது, ஏன் இப்படி அரகண்டாக இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, பாட்டி
பாட்டியை கூட்டிகிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. இங்கே காய் ரொம்ப தனிமையாக அழுதுகிட்டு இருக்கா. இப்படியே பாருக்கு போயிட்டு வழக்கம் போல் நல்லா குடிச்சிட்டு அங்கே இருக்க பசங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக பார்க்க, அங்கே இருக்க பசங்களையும் வந்துட்டு வளைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து நம்ம காயை போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பாய் ஃப்ரெண்ட் இல்லைனா எங்கள் பாய் ஃப்ரெண்டு நீ எடுத்துக்கிருவியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே பயங்கர ஃபைட் ஆகிடுது. இவளை போட்டு கண்ணா மின்னான்னு அடித்து துவைச்சி அனுப்பி வச்சிடுறாங்க. இவ்வளோ ரத்த வெள்ளத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே கோவமாக இருக்கா. எல்லாமே உன்னால் தான் மிஸ்ஸா, என்கிட்ட எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, இதை மாதிரி நான் நிலைமைக்கு ஆளாயிருக்கிறது உன்னால தான் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பாட்டியை ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. இது மாதிரி பாட்டிக்கு ஒன்றும் ஆகிடாது, நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்க, இது டாக்டர் கொடுமையேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்படியே பாட்டிக்கு கண் முழிச்சோன்னே, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும், எப்பயுமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், இதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லப்போ 2 பேரும் காதலோட பார்த்துக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம டாக்டர் சரி அவங்க வாழட்டும், அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம பண்ண தப்புனால தான் அவன் லைஃப் போச்சு, இந்த தடவையாவது அவன் நல்லா இருக்கட்டும்னு நினச்சிட்டு இப்படியே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம லீகலாகவே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நான் வந்து இந்த டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டேன், உனக்கு எப்போ வேணாலும் கையெழுத்து போட்டுட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயின் கையை டச் பண்ண அவளுக்கும் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. அவளே கொஞ்சம் அழுதுட்டு சரின்ற மாதிரி சொல்ல, இங்கே இப்படி இவங்களோட ரிலேஷன்ஷிப் இங்கே முடிகிற மாதிரி காட்டுறாங்க. இப்படி நம்ம ஹீரோயினுக்கு வந்து காய் கால் பண்ணிட்டு, இது மாதிரி என் பையன் கூட சண்டை, நான் போனால் பேச மாட்டான், நீ வந்தேன்னு வச்சுக்கோயேன் 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் என்னை சமாதானப்படுத்தி சேர்த்து வைப்பேன் இல்லையா, கொஞ்சம் என் கூட வர்றியான்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் சரி அப்பா அவன் பையனும் சேர்த்து வச்சா நல்லது தானேன்னு சொல்லிட்டு சரி வரேன்ற மாதிரி சொல்ல, ஆனால் ஹீரோயின் ஃப்ரெண்ட் மட்டும் போகாதடி, அவள் பொல்லாதவ, ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பாடி கேடுகட்டவ அப்படின்ற மாதிரி இவ திட்டிகிட்டு இருக்கா. இல்லடி அவள் பாவம், அவங்க 2 பேரும் நான் சேர்த்து வச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இங்கே வந்து ஃப்ரெண்டுக்காரி ஃபோன் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் எவ்வளவோ சொன்னேன், மிஸ்ஸா கேட்கவே இல்லை, கிளம்பி போயிட்டா காய் கூட அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரியுது. அவனும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கான். இப்படியே வந்து 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. அப்படியே வந்து நம்ம ஹீரோ கால் பண்ணி கேட்குறான், நீ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, இது மாதிரி நான் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறேன்ற மாதிரி லொக்கேஷன்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இப்படியே வந்து போயிட்டு இருக்காங்களா. காய் என்ன பண்ணுறான்னா திடுதுப்புன்னு வண்டியை ரொம்ப ரைஸ் பண்ணுறா. இங்கே ஹீரோயினுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. டக்குன்னு ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனை வேறு தூக்கி அந்த பக்கம் போட்டுறா. இதுக்கு நீ இப்படி பண்ணுற, என் வயிற்றில் குழந்தை இருக்கணும்னு தெரியாதான்னு சொல்லி கேட்க, நானும் சாகணும் நீயும் சாகணும், எனக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக இந்த உலகத்தை விட்டு போக விரும்பலை, ஒன்றையும் சித்த நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ டேரெக்டாக ஒரு லாரி மேலே போய் இடிக்க போக, நம்ம ஹீரோயின் பிடிச்சி அதை வந்து அப்படி இப்படியே ஆட்டி ஒரு வழியாக மரத்தில் இடிக்கிற மாதிரி பண்ணிடுறா. பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுது. அப்படியே அந்த லொக்கேஷனுக்கு இவங்களும் வந்து பார்த்து ஷாக் ஆகி கத்துறாங்க. இங்கே காய் ரத்த வெள்ளத்தில் அப்படியே கிடக்கா. இப்படியே நம்ம ஹீரோயினும் வந்து காருக்கு வெளியே இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினோட கால் வந்து கார் கீழே நல்லாவே மாட்டிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து டாக்டர் ரொம்ப பதறி போகிறான். அவன் மிஸ்ஸான்னு சொல்லி பாவம் ரொம்பவே வந்து உயிரை விட்டுட்டு இருக்கான். இப்போ தான் நம்ம ஹீரோ பார்க்குறான், ஹீரோயின் கால் வந்து கார் கீழே மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் பண்ணுறான் காரை. ஓரளவுக்கு 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயின் காலை எடுத்துடுறாளா, சடனாக அவன் விட்டுறப்போ இவனுடைய கால் மேலே இந்த கார் விழுந்துடுது. சைலன்சர்லேருந்து வர ஒரே பெட்ரோலாக ஊற்றி அதுலேருந்து வேற நெருப்பு வந்துடுது. இங்கே ஒரு பக்கம் நெருப்பு பற்றிக்கிட்டு எறிகிறப்போ நம்ம ஹீரோயின் போக மாட்டேன் நீ வாடான்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ இல்லைம்மா நான் இறந்து போயிடுவேன், எடுக்க முடியாது, கால் நல்லா சிக்கிட்டு இருக்கு, இங்கே பாரு என் குழந்தைய நீ நல்லபடியாக பார்த்துக்கோ, நீயும் ஹாப்பியாக இரு, கடைசி வரைக்கும் இந்த டாக்டர் தான் உன்னை பார்த்துக்கிறணும், இதான் என்னோட கடைசி ஆசை, 2 பேரும் இந்த பக்கம் போங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் போவே மாட்டேங்கிறா. இந்த பக்கம் காய் பார்த்துட்டு டே மயனே என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, எந்திரிச்சு வாடான்ற மாதிரி இவ கத்த, டப்புன்னு வந்து கார் வெடிச்சிடுது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ பிளர்ராக தெரியிறாப்புல, நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது அது டாக்டரு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து பாங்குக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், இவன் தலையாட்டுறான் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம ஹீரோயினால் இது ஏற்றுக்கவே முடியல, நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக. இப்படியே வந்து டாக்டர் சமாதானப்படுத்துகிறான், ஒன்றும் அழுகாத, பாங்கு தான் வந்து வயிற்றில் இருக்கான், அதனால வந்து குழந்தைக்கு எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பக்கம் காய் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என்ன பையன் கடைசியாக இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஐ லவ் யூமான்ற மாதிரி சொல்லியிருப்பான், இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சு, என் பையன் இறப்புக்கு நானே காரணமாயிட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஃபினரல் தான் நடக்குது. பாட்டி எல்லாரும் உட்காந்து பயங்கரமாக அழுகிறாங்க பேரனை நினச்சி. இங்கே கொஞ்சம் அப்பாவுக்கு கூட கொஞ்சம் பாசம் வந்துருச்சு பையன் மேலே. அவரும் அவர் பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க, இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ்லாம் நம்மளுடைய பாங்குக்கு செஞ்சிட்டு இருக்கா. இப்படியே வந்து நம்மளுடைய டாக்டர் கூட என்னை மன்னிச்சிடுப்பா, நானும் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்படியே காய்க்கு வந்து ரொம்ப மனசு கேட்கவே இல்லை, நம்மளால நம்ம பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. பாட்டி வந்து ஓரளவு வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரி விடுமா, அழுகாத, உன் பையனுக்கு ஆத்மா சாந்தி ஆகட்டும், நீ அழுகாதன்ற மாதிரி சமாதானப்படுத்த இங்கே காயால் ஏற்றுக்கவே முடியல.
என் பையன் போன இடத்துக்கு நானும் போயிடுறேன். இனிமே நான் உயிரோட இருந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு கன் எடுத்து தலையில வைக்க, இங்க ஹீரோயின் கத்துறா, "நில்லுடி என்னடி பண்ணிட்டுருக்க? அவன் நம்ம 2 பேர் உயிர காப்பாத்துறதுக்காக அவன் உயிர விட்டுருக்கான். இப்ப நீ செத்து போனதுல என்னடி அர்த்தம் இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, இப்படியே வந்து காய சமாதானப்படுத்திட்டு நம்ம ஹீரோயின் ஓரளவு அவள கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இப்படியே வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவனோட கல்லறைக்கு போயிட்டு எல்லாரும் பூவெல்லாம் வச்சுட்ருக்காங்க. அப்போ சடனா நம்ம ஹீரோயினுக்கு தலை சுத்தல் வந்துடுது. இப்ப நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட்டா தான் இருக்கா. அப்போ கரெக்ட்டா வந்து நம்மளோட காய் சொல்றா, "இவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வாங்க" அப்படின்ற மாரி டாக்டர சொல்லி அனுப்பி வைக்க, இப்போ காய் சொல்றா, "நீ என்ன பண்ணிட்டுருக்க? டாக்டர் உன் மேல ரொம்ப லவ்வா இருக்காரு. அவர வந்து தயவு செய்து ஏத்துக்கோ. அவர் வந்து ரொம்பவே உனக்கு ட்ரூவா இருக்காப்ல. என் பையன் இறந்து போறப்ப கூட இங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழணும்னு சொன்னான். அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி ஆகும். அவனுக்காகவாவது நீ வாழணும்" அப்படின்னு சொல்றப்போ, இப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. டோரெல்லாம் ஓப்பன் பண்றப்போ டாக்டர் தான் வந்து பார்த்துக்கிறான். நம்ம ஹீரோ வீட்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. "என் கூட என் வீட்ல வந்து இருன்னு சொன்னா கேட்கவே மாட்டுக்க. உனக்கு தலையெல்லாம் சுத்துது, உடம்பு வேற சரியில்ல" அப்படின்னு சொல்றப்போ, இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம வெட்டிங் ரிங் எங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "என்கிட்ட தான் இருக்கு. இந்த எடுத்துட்டு வரேன்னு" சொல்றப்போ, "அப்படின்னா நீ என்ன சொல்ற? நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லி சொல்றியா?" அப்படின்னு சொல்றப்போ, ஆமான்ற மாரி இவ சொல்ல, இந்த இடத்துல நம்ம டாக்டருக்கு கண்ணே கலங்கிடுது. இனிமே நான் பண்ண தப்ப இனிமே திருப்பி என் லைஃப்ல ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு ஹீரோயின நினைச்சு உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன். நம்ம டாக்டர் மனசுல நினைச்சு காதலோட நம்ம ஹீரோயினை கண்ணீரோட பார்க்கறதோட இந்த ட்ராமா இங்க முடியுது. சரி, நெக்ஸ்ட் என்ன ட்ராமா போடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல ட்ராமால பார்க்கலாம்.